விதித்தது விதிப்படி தானே நடக்கும்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப ஒரு பரிகாரம், சாமி கும்பிடுறது இதெல்லாம் எதுக்கு பண்ண சொல்கிறாங்க? ஒருத்தரோட ஜாதகத்தையே விதியை இன்னொருத்தரால் மாற்ற முடியுமா? எதனால அப்படி சொல்கிறாங்க? இது பற்றிய நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கோம். பல வீடியோக்குள்ளே இதை பற்றியான விளக்கங்கள்லாம் கூட இருக்குது. எந்தெந்த டைட்டிலில் போட்டோன்னு ஞாபகம் இல்லை நமக்கு. 2000 வீடியோ கிடக்கும்ல. இப்போது ஜாதகம், ஆன்மீகம் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுக்குங்க. இந்த ஆன்மீகத்தில் முக்கியமான பகுதி ஞானம்னு பேர். ஞானம் என்னன்னா, எல்லாம் இறைவன் செயல் என்பது ஞானம். ஜோதிடம் என்ன சொல்லுது அப்படின்னா, விதி, மதி, கதி அப்படின்னு 3 விஷயம் சொல்லுது. விதி, மதி, கதி. விதினா என்ன அப்படின்னா, நம்ம கண்ட்ரோலில் இல்லாமல் தானாக நடப்பது எல்லாம் விதி ஆகும். நம்ம கண்ட்ரோலில் இல்லாமல் தானாக நடப்பதெல்லாம் விதியாகும். நீங்கள் நிறைய யூடியூப்லாம் இப்போ பார்க்கலாம். சிசிடிவி கேமராவில் உங்களுக்கு தெரிய வர்றது என்னென்னா, சும்மா பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருப்பாங்க. எங்கே இருந்தோ ஒரு டயர் உருண்டு ஓடி வந்து அடிக்கும். திடீர்னு மரம் விழுந்து இது ஆகும். சும்மா போயின்னு இருக்கும், தொடுக்குன்னு ஏதாவது விபத்து ஏற்படும். இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது பாருங்கள். தானாகவே நடக்கிறது. நம்ம கண்ட்ரோலில் இல்லாததுக்கு எல்லாமே அது விதி. நாம் ஏதாவது காரணமாக இருந்தோம்னால் அது மதி. அதாவது உலகத்தில் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா சம்பவங்களும் இந்த ரெண்டுக்குள்ளேயே முடிஞ்சிடும். ஒன்று விதி, ஒன்று மதின்னு சொல்லிட்டு இது ரெண்டுக்குள்ளேயே முடிஞ்சிடும். ஒன்று நம்மளுடைய முயற்சி, எண்ணம், காரணம் ஏதோ ஒன்று இருக்கும். அல்லது இது எதுவுமே இல்லாமல் தானாகவே நடக்கிறது ஒன்று அப்படின்னு 2 இருக்குது. நம்மளுடைய காரணம் துளி கூட இல்லாத ஒன்று விதியாகும். நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, தானாக நடந்தால் அது பேர் விதி. நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, அதுக்கு நாம காரணமாக இருந்தோமே ஆனால், நமது எண்ணம் காரணமாக இருக்குமே ஆனால், நமது செயல் அல்லது முயற்சி காரணமாக இருக்குமே ஆனால் அதுக்கு பேர் மதி. தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஒன்று தானாக நடப்பது நம்மளுடைய அவுட் ஆஃப் அவர் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிற மாதிரி, நம்ம கண்ட்ரோலுக்கு இல்லாததெல்லாம் விதி, நம்ம கண்ட்ரோலுக்கு உட்பட்டது எல்லாமே மதி. நம்ம கண்ட்ரோலுக்கோ அல்லது நம்ம சம்மந்தப்பட்டிருக்கோ, நம்மளுடைய காரணமாக, நாம காரணமாக ஒரே ஒரு துளி ஆச்சு, ஒரே 1% ஆச்சு நாம் காரணமாக இருந்தோமே ஆனால் அதுக்கு மதியே காரணம், அதுவே மதியன் ஆகும். இது 2 இருக்குது. இந்த கதின்னு ஒன்று சொன்னால் அது என்னென்னா, இப்போ ஒரு கல்யாண பொருத்தம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, சிறந்த ஜோதிடர்கள், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, சிறந்த ஜோதிடர்கள் 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த 5 இடங்களில் பாவகரங்கள் நின்னால் அவற்றை தோஷ ஜாதகம் என்பார்கள். கொஞ்சம் பாசிட்டிவான ஜோசியர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கிரகங்களுக்கு குரு பார்வை இருக்குது, அது ஆட்சி பெற்றிருக்குது, அது சொந்த வீட்டில் இருக்குது, அவர் அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, நட்பில் இருக்குது, இவரோட சேர்ந்து இருக்குதுன்ட்டு ஒரு 16 காரணங்களை வச்சு அது பவித்திரமான ஜாதகம், சுத்தமான ஜாதகம்னு சொல்லிடுவாங்க. சுத்தமான ஜாதகம் இல்லை, அது தோஷ ஜாதகத்துக்கு நிவர்த்தி கிடைச்சிருக்குதுன்னு அர்த்தம். இது ஒரு பக்கம். ஆனால் நான் முன்னாடி அண்டர்லைன் பண்ணேன், சிறப்பான ஜோதிடர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வெறும் லக்னத்தின் அடிப்படையில் மட்டுமே பார்க்க மாட்டார்கள். லக்னம், ராசிக்கு 2, 5, 4, 7, 8, 12, திருமணத்துக்கு காரணமான கிரகத்துக்கு பேர் காரகன்னு பேர், அவர் சுக்கிரன். சுக்கிரனுக்கு 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த இடங்கள்லையும் பாவ கிரகங்கள் இருக்கிறதா என்று பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும் பட்சத்தில் அதுவும் தோஷ ஜாதகமாக இருக்கும். ஆக மொத்தமாக கூட்டி பார்த்தா எத்தனை புள்ளி இருக்குன்னு பார்த்து போடுவோம். இதுதான் இதே போல் ஒரு ஆளுக்கு லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல கிரகமே இல்லை,
10ஆம் அதிபதி அஷ்டமத்தில் போய் நீச்சமும் ஆயிருக்காரு. இப்படி ஏதோ ஒன்று கெட்டு போய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போது மிதுன லக்னம்னு எடுத்துப்போம். மிதுன லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி குரு பகவான். அவர் அஷ்டமத்தில் நீச்சமாவார். இப்போது உடனே அவருக்கு அதாவது மிதுன லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி குரு பகவான் 10ல் மீனத்தில் எதுவுமே கிரகம் இல்லை, 10ஆம் அதிபதி அஷ்டமத்தில் போய் நீச்சமாக இருக்கார் அப்படின்னாக்கா அவருக்கு தொழில் ஸ்தானங்கிறது பாதிக்கப்பட்டிருக்கும்னு அர்த்தமாக இருக்குது. இது விதி, அவருக்கான விதி அமைப்பு. அப்போ அவர் சம்பாதிக்காமலே வாழ்நாள் ஃபுல்லாக பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாரா அப்படின்னா அப்படி இருக்காது. இப்போ அவருக்கு இந்த இடம் நீச்சமான குரு இருக்கார்ல, அதுலேருந்து பேக்கில் எண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா மேசம் அப்படின்னு சொல்கிறது லக்னமாக இருந்ததுன்னு வச்சுங்க. லக்னமாக அமைந்திருந்தால் லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் ஆயிடுறாரு. அதே கிரகம் லக்னத்துக்கு 10ல் குரு ஆயிடுது. அப்படி இருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு 10ல் வேறு ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலும் அவர் முயற்சினால், அவரோட செய்கைகள்னால, அவரோட எண்ணத்தினால சம்பாரிச்சிக்கிட்டே இருப்பார், நல்லாவும் சம்பாதிப்பார். ஆனால் அது விதிப்படி கிடையாது. லக்னத்தின் அடிப்படையில் அவருக்கு தலைவெழுத்து சரியில்லைன்னு அர்த்தம். எப்போ வேணாலும் அவருக்கு இது பாதிக்கப்படும் அர்த்தம். லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருந்ததுன்னா, இப்போ அதே அமைப்பு சொல்கிறேன் நான், அதே மாதிரி இருக்குது அவங்களுக்கு. அவருக்கு கன்னி ராசியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ராசிக்கு 10 மிதுனத்தில் இவரோட லக்னம் சொன்னோம் இல்லையா நம்ம, அந்த லக்னத்தில் புதன் இருக்கார், ஆட்சி பெற்றிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அல்லது தனுசு லக்னமாக இருந்து லக்னத்துக்கு 10ஆம் இடம் கன்னியில் புதன் ஆட்சி பெற்று உச்சம் பெற்றிருக்காருன்னு வச்சுங்களேன். இதுக்கு பேர் பத்திர யோகம்னு பேர். இதுக்கு பேர் பத்திர யோகம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு லக்னத்துக்கு 10ஆம் இடத்துக்கு கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலோ, அதுவுமே இல்லாமல் சாதாரணமாக இருந்தாலோ அதெல்லாம் யோகம்தான். சுப கிரகங்கள் 10ல் இருந்தால் அது பேர் அமலா யோகன்ற ஒரு யோகமாகும். ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலும் அதுக்கு வருமானம் உண்டுன்னு அர்த்தம். ஆட்சி பெற்ற கிரகம் 10ஆம் இடத்துல இருந்தால் அது பேர் ராஜயோகம்னு அர்த்தம். ஆக மொத்தத்தில் இது லக்னத்துக்கு 10ல் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ராசிக்கு 10ல் இருந்தாலும் ஓகேன்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகும்னாக்கா, லக்னத்து 10ல் இருந்தால் தானாக வீடு தேடி வருவாங்க. சில பேர் கேட்பாங்க, எனக்கு பொண்ணு தானாக வருமா, அலைன்ஸ் மாப்பிள்ளை வரன் தானாக வருமா, இல்லை நாங்கள் தேடி போகணுமான்னு. இது எப்படி தேடி போவாங்களோ அதெல்லாம் நமக்கு தெரியல. தேடி போகிறதுன்றாது. எங்கள் மாப்பிள்ளை பார்த்தீங்களா, என் மாப்பிள்ளை பார்த்தீங்களான்னு கேட்டுனே போவாங்களா, மேட்ரிமோனியில் போட்டு தேடுறதை தான் சொல்கிறாங்களான்னு. ஆனால் சுத்தமான ஜாதகமாக இருந்து 7ஆம் இடம் வலுத்து இருந்தால் தேடியே வருவார் மாப்பிள்ளை. எப்படி தேடி வருவாங்க அப்படின்னாக்கா, ஒரு நிகழ்ச்சியில் பார்ப்பாங்க, ஒரு இடத்துல பார்ப்பாங்க, ஒரு வேலையில் பார்ப்பாங்க, அந்த கோயிலில் பார்ப்பாங்க. அப்படியே இந்த பொண்ணை தரீங்களான்னு அப்படியே கொத்திக்கிட்டு போயிடுவாங்க. சொல்லுவாங்களா அந்த காலத்தில், சர்வ லட்சணமும் இருந்து ஒரு பெண் இருக்குமே ஆனால் அந்த பொண்ணை அப்படியே கொத்தின்னு போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தானாகவே நடக்குங்க. நம்மளோட முயற்சி இல்லாமல் நடக்கும். அது பேர் லக்னத்துக்கு 7ஆம் இடம் பவித்திரம் பெற்றிருக்குதுன்னு அர்த்தம். ஜாதகத்தில் மற்ற தோஷங்கள் இல்லைன்னு அர்த்தம். தோஷத்துக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, அது வேறு விஷயம். அது வாழும்போது தான் தெரியும். கிரக தோஷங்கிறது வாழும்போது தான் தெரியும். ஆனால் லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல கிரகங்கள் எப்படி இருக்குதுங்க, 7ஆம் இடத்துல எப்படி இருக்குன்றது போது திருமணமும் 10ஆம் இடத்துல எப்படி இருக்குங்கிறது வருமானத்தையும் காட்டுது. ஆக லக்னத்துக்கு 10 கெட்டு போயிருந்தாலும் பரவாயில்ல, ராசிக்கு 10 வலுத்து இருந்தாலும் அவங்களுக்கு தொழில் உண்டுன்னு சொல்கிறோம். எப்படி இருக்கும்னா, இவங்களாம் முயற்சி பண்ணி, சில பேர் பார்ப்பீங்க அங்கே காசை கொடுத்து இங்கே காசை கொடுத்து அரசாங்கத்தில் உள்ளே பூந்துருவாங்க. தெரியுமா அவங்களுக்கு? பல பேர் 5 லட்சம் கொடுத்தோம், 3 லட்சம் கொடுத்தோம், 10 லட்சம் கொடுத்தோன்னு அரசாங்கத்தில் என்ன பண்ணுவாங்க, பணத்தை கொடுத்துலாம் வேலைக்கு சேர்றதெல்லாம் உண்டு. அதுபோல் இது முயற்சி. லக்னத்துக்கு 10 தானாக நடக்கிறது. தானாக நடக்கிறதுக்கு ஒரு உதாரணம் ஒன்றா சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சவங்கள சொல்கிறேன். இப்போ நான் சொன்ன மாதிரி பெருசாக தான் இருக்கும் வீடியோ, ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். லக்னத்துக்கு 10ஆம் இடம் பலம் இழந்து 3ஆம் இடத்துல ஒருத்தருக்கு இருக்குது.
அது மீன லக்னம். லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி குரு பகவான். அது பலமிழந்து வேற ஒரு இடத்துல இருக்கு. ஆனால் ராசிக்கு 10 அவங்களுக்கு பலமாக இருந்தது. என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு லேடி, அவங்க வந்து ஒரு அரசாங்க உத்தியோகம், அதாவது போலீஸ் உத்தியோகத்துக்கு போகிறாங்க. நான் வேலைக்கு போகணும், நான் போலீஸில் சேர போகிறேன்னு சொல்லிட்டு. விதியில் அவங்களுக்கு போலீஸ் ஆகணும்னு இல்லை, ஏன்னா 10ஆம் இடம் காலியாக இருக்குது, 10ஆம் இடம் கெட்டு போயிருக்கு, பலம் குறைஞ்சிருக்கு. 3ஆம் இடத்துல இந்த 3ஆம் இடம்னா சொற்பஸ்தானம்னு எங்களுக்கு நான் வச்சிருக்க பேர். 7ஆம் இடத்துக்கு அதிபதி 3ல் இருந்தால் சொற்ப கலத்திரம்னு சொல்லுவோம். 7ஆம் இடம் 3ல் இருந்தால் சொற்ப வருமானம்னு பேர். இது மாதிரிலாம் நம்ம சொல்கிறது. 10ஆம் இடம் 3ல் இருந்தால் சொற்ப வருமானம்லாம் பேர். அந்த மாதிரி அவங்களுக்கு 7ஆம் இடம் 3ல் இருந்தது. அதனால் அவங்களுக்கு சொற்ப வருமானமாக இருந்தது. 10ஆம் இடம் 3ல் இருந்து சொற்ப வருமானமாக இருந்தது. இவங்களுக்கு வந்து போலீஸில் சேரணும்னு ஆசைப்பட்டாங்க, போகிறாங்க. போலீஸில் ட்ரைனிங் போனாக்கா அது வந்து கொஞ்சம் ஷை அல்லது பயம் அப்படின்ற மாதிரியான கேரக்டர்ஸ் அந்த அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்னொரு ஆளை கூட்டின்னு போகிறாங்க. எனக்கு போகிறதுக்கு வெக்கமாக இருக்குது, நீ கூட வா அப்படின்னு சொல்லிட்டு. பக்கத்துலேயே தான் ட்ரைனிங் எடுக்கிற பக்கத்தில், போலீஸ் ஆள் எடுக்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் இவங்க வீடு இருந்திருக்கு. சரின்னு போகிறாங்க. போனால் ட்ரைனிங் உள்ளே போகும்போது என்ன பண்ணுது, போலீஸ் செலெக்ஷனுக்கு உள்ளே போகும்போது என்ன பண்ணுறாங்க, டாக்குமெண்ட் வச்சுருக்கிறவங்க மட்டும் தான் உள்ளே சேர்ப்பேன்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க மட்டும் தனியாக போகணும். இவங்களுக்கு வெக்கம் பயம்லாம் இருக்குது. ஒரு மனுஷனுக்கு வெக்கம் பயம் தயக்கம் சந்தேகம் இதெல்லாம் இருந்தாக்கா அவங்க முன்னேற முடியாது, எந்த விஷயத்துக்குமா இருந்தாலும் சரி. ஸோ அவங்க உள்ளே போக முடியல, என்ன தயங்குறாங்க. என்ன பண்ணுறாங்க, நான் இங்கே நிற்கிறேன், நீ போய் உன் டாக்குமெண்ட்டையும் எடுத்துகிட்டு வான்றாங்க. யாரை, அவங்க சிஸ்டரை, அவங்க தங்கச்சியை அவங்க போய் ஓடி போய் என்ன பண்ணுறாங்க, டாக்குமெண்ட்டை எடுத்துக்கிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து இப்போ 2 பேருமா ஜோடியாக உள்ளே போகிறாங்க. துணைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக உள்ளே போகிறாங்க. போனாங்க, வேலை கிடச்சிது, 2 பேருக்குமே வேலை கிடச்சிது. ஆனால் நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு லக்னத்துக்கு 10 விதியோட அமைப்பு சரியில்லை, அவங்களுக்கு எண்ணம் பலமாக இருந்தது. அதனால் அவங்க விருப்பப்பட்டாங்க, வேலைக்கு போய் சேர்ந்தாங்க, முயற்சி பண்ணாங்க, வேலைக்கு போய் சேர்ந்தாங்க. இன்னொருத்தவங்களுக்கு கூட வந்திருக்க அவங்க சிஸ்டருக்கு அதே நான் சொன்ன அந்த மிதுன லக்னம் தான். அவங்களுக்கு 10ஆம் இடத்துக்குடைய குரு பகவான் 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்று பலமாக இருக்கிறார். அதனால் அவங்களுக்கு போனோடனே யதார்த்தமாகவே வேலை கிடச்சிருச்சு. 2 பேரும் செலெக்ஷன் ஆகி வேலை செய்கிறாங்க. ஆனால் 10 வருஷத்தில் மூத்தவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த வேலை வேணான்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த வேலையை வேணான்னு, அரசாங்க உத்தியோகத்தை வேணான்னு ரிசைன் பண்ணிட்டு போகிறாங்க. இளையவர் இன்றைக்கி வரைக்கும் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 5 வருஷம் சர்வீஸ் கூட இருக்குது, அவங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுறாங்க அவங்க. அப்போது 10ஆம் இடம் லக்னத்துக்கு 10 காலியாக இருந்தாக்கா அவங்களுக்கு விதியில் இல்லை. லக்னத்துக்கு 10ல் கிரகம் இருந்ததுன்னா அவங்களுக்கு விதியில் இருக்குதுன்னா, ராசிக்கு 10ல் இருந்தது, அதனால் அவங்க விருப்பப்படுற வரைக்கும் வேலை செய்கிறாங்க. விருப்பம் இல்லை விட்டுடுவாங்க. அதுபோல் விதினா என்னன்னு இப்போ தெளிவாக சொல்லிட்டேன். லக்னத்தை பேஸ் பண்ணால் விதி, ராசியை பேஸ் பண்ணால் மதி. லக்னம் பலங்கொண்டு லக்னத்துக்கு 10ஆம் லக்னத்துக்கு எந்த இடத்த என்ன விஷயத்தை பற்றி, ஒரு தொழிலுன்னு வச்சுக்கோங்க, அல்லது ஒரு வீடு மன வாகனம் வச்சுக்கோங்க, ஒரு பட்டப்படிப்புன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்துக்குமே வந்து லக்னத்தை பேஸ் பண்ணால் அது தானாக நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அப்படி. ராசியை பண்ணால் இவர் தான் முயற்சி பண்ணணும், இவர் தான் மனம் வைக்கணும், இப்படி நடக்கிறதெல்லாம் ராசி. இப்போ 2ல் எது தான் ஜெயிக்குது அப்படின்னு ஒன்று வரும்ல. விதின்னு ஒருத்தர் இருக்கான், மதின்னு ஒருத்தர் இருக்கான். இது 2ல் எது ஜெயிக்குதுன்னா அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா கதி என்னான்னு பார்ப்போம். கதிங்கிறது என்னென்னா காரகம். ஒரு விஷயத்துக்கும் ஒரு காரகம் இருக்குது. அதில் 2 விதமான காரகங்கள் இருக்குது. என்னென்னா கிரக காரகம்னு ஒன்று இருக்குது, ஸ்தானக்காரகன்னு ஒருத்தர். கிரக காரகன்னா ஸ்தானக்காரகன். இப்போது சகோதர காரகன்னா அதை செவ்வாய்னு சொல்லுவோம். சகோதர ஸ்தானாதிபதி யாரோ அதுவும் இருக்குது. 3ஆம் இடத்துக்கு அவனே காரணமாக இருக்கும். அதுபோல் 4ஆம் இடம்னு சொல்லுவோன்னாக்கா அதுக்கு மாத்ரு ஸ்தானாதிபதி, மாத்ரு காரகன். அந்த காரகன்னா சந்திரன்னா மாத்ரு காரகன்னு பேராக இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்று காரணமாகவும் இருக்குது. அந்த கிரகங்கள் வந்து காரணமாக இருக்குது. திருமணத்துக்கு காரணம் அப்படின்னாக்கா என்னன்னாக்கா சுக்கிரன் திருமண காரகனாக இருக்கிறார்னு அர்த்தம். இது எல்லாம் நேரடியாக இருக்குது, சிலதுக்கு தெரியாமல் கூட இருக்கும். 10ஆம் இடம்னா அதுக்கு யார் காரணம், வருமானத்துக்கு யார் காரணகர்த்தா அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. லக்னம்னா அந்த லக்னத்துக்கு யார் காரணகர்த்தா அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த மாதிரி காரணமாக இருக்கக்கூடிய கிரகத்தை வந்து காரணத்துவ கிரகமாக எடுத்துக்கிட்டு அதை வந்து கதின்னு சொல்லுவோம். காரகனை வந்து கதின்னு சொல்கிறோம்.
அதன் அடிப்படையிலையும் நாங்கள் பார்ப்போம். அதன் அடிப்படையிலும் நாம் 10ஆம் இடம் எப்படி இருக்குது, 7ஆம் இடம் எப்படி இருக்குது, சுக்கிரனுக்கு 7ஆம் இடம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தாக்கா அவங்களோட திருமண வாழ்க்கையை பற்றி சொல்கிறதுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். ஆக இது ஆப்ஷன். இது பேர் என்ன? தானாக நடந்தா விதி, நடக்காதப்பா 2வது ஆப்ஷன், அதுக்கப்புறம் 3வது ஆப்ஷன். உங்களுக்கு புரியலையா? ஒரு கிரிக்கெட் விளையாடுறாங்க. ஃபஸ்ட்டு இறங்குறவங்க பேர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். முதல்ல இருக்கிற ஒரு டக் அவுட் ஆகிட்டார். அப்போ நம்ம யாரை நம்பி இருக்கணும்? அடுத்த பேட்ஸ்மேனை நம்பி இருக்கணும். அவரும் டக் அவுட் ஆகிட்டார். அப்புறம் யாரை நம்பி இருக்கணும்? 3வது ஆளை நம்பி இருக்கணும். அவரும் டக் அவுட் ஆகிட்டாருன்னா என்ன பண்ணுறது? 4 சொற்பலன்ல அப்படி இப்படி போயிட்டாருன்னு ஆச்சுங்க. 4, 5, 6ன்னு எடுத்து 10வது போலர், கடைசி போலர், அவர் முன்ன பின்ன பேட்டை தொட்டிருப்பாரான்னு கூட தெரியாது. அவர் நல்லா போலிங் போடுறவராக இருப்பார். ஆனால் அந்த 10வது விக்கெட்டை கூட நம்பி நம்ம காத்துன்னு இருக்கோம். 10 ரன் அவர் கூட எடுத்து கொடுப்பார் கடைசியிலலாம், பார்த்துருக்குறோம் நம்ம. அந்த மாதிரி 1 by 1 10 பேர் காரணங்கள் இருக்காங்க, 10 காரணங்கள் இருக்குது. பிரதானத்தை தான் நம்ம முன்னாடி நிறுத்துகிறோம். அது பிரதானம் போயிடுச்சுனாலுமே என்ன ஆச்சு? ஆல்மோஸ்ட் அவுட்டுன்னு அர்த்தம் ஆகிடுது. விதி கெட்டு போனாலுமே ஆல்மோஸ்ட் அவுட்டுன்னு அர்த்தம். நம்பர் 1 தலை போயிடுச்சுன்னு வச்சுக்கங்க, அப்புறம் வாழை நம்பி காத்துன்னு இருக்கிறது பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி விதி, மதி, காரகன் ஒன்றுமே இருக்குது. அது என்ன இருக்குது அப்படின்னாக்கா, அதுவும் சில பேர்லாம் ஜோசியர் நீங்கள் டிவிலெலாம் இது யூடியூப்லலாம் பார்க்குறது உண்டு. ஸ்தானத்தையே காரணமாக போட்டுருவாங்க, ஸ்தானத்தையே லக்னமாக போட்டுருவோம். இப்போ எனக்கு வீடு அமையுமா அப்படின்னு கேட்டால், அந்த வீடுங்கிற 4வது இடத்தையே லக்னமாக பாவித்து அதுலேருந்து கணக்கு பண்ணிட்டு வருவோம். அப்படி ஒரு கணக்கு வருது. இதெல்லாம் ஆப்ஷன்ஸ். ஒருத்தன் என்ன அர்த்தம் இல்லைன்னா அர்த்தவன் அப்படின்ற மாதிரி. ஒரு 6 புள்ள இருக்கிற ஒரு அப்பா இருக்கிறாரு. அப்பா இறந்து போயிட்டார். ஆட்டோமேட்டிக்காக அந்த குடும்பத்துக்கு யார் தலைவன் ஆகணும்? தலசன் தலைவனாக ஆகிடுவான். தலைப்புள்ள தலைவனாக அவரும் போயிட்டார். அடுத்தது யார்? 2வது பிள்ளையை கூப்பிட்டு வச்சு தலைமை தாங்க சொல்லுவோம். அவரும் போயிட்டார். 3வது பிள்ளையை கூப்பிட்டு வச்சு தலைமை தாங்க சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த 9 கிரகமும் 1 by 1 இருக்குது. ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்றுன்ற மாதிரி வர மாதிரி நமக்கு பல காரணங்களை 10 காரணிகள்லாம் நாங்கள் வச்சுருக்குறோம். அதில் 1 by 1 நம்ம எடுக்கிறோம். ஸ்தானம், ஸ்தானாதிபதி, காரகம் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு ஒரு 10 காரணிகள் இருக்கிற மாதிரி இதில் விதி, மதி, கதி அப்படிங்கிற மாதிரியும் அதுக்கும் மேலே ஸ்தானம் அப்படிலாம் வச்சு அதில் ஒரு 5, 6 மேலே பார்க்குறதுலாம் உண்டு. ஆனால் நம்ம பிரதானமான ஒன்று தான் நடைமுறைக்கு நிச்சயம் வரக்கூடியதாக இருக்கும். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் போயிருக்கும். பொறுமையாக பார்த்தது நன்றி.